சற்று முன் வெளியான தகவல். பெண்களுக்கு 5 ஏக்கர் சொந்த நிலம் வாங்க வேண்டுமா? தமிழ்நாடு அரசின் சூப்பரான அப்டேட் வந்துவிட்டது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டு ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த விவசாய கூலிகளாக இருக்கும் பெண்கள் அனைவரும் சொந்தமாக நிலம் வாங்க நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த பெண்கள் அதிகரிக்கும் 5 ஏக்கர் வரை விவசாய நிலம் வாங்கலாம். இதற்கு தேவையான கடனுதவி மற்றும் 5 லட்சம் வரையிலான மானியத்தை தமிழ்நாட்டு அரசு கொடுக்கிறது. இப்போது இத்திட்டம் குறித்த அப்டேட்டை அரசு வெளியிட்டுள்ளது. அதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மகளிரை நில உடைமையாளர்களுக்கான உயர்த்தும் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தில் ரூபாய் 49.35 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள மொத்தமாக 1042 மகளிர் நில உடைமையாளராக மாற்றப்பட்டுள்ளன என அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தியுள்ளது. இதனால் பெண்களுக்காக இத்திட்டம் மூலம் தமிழ்நாடு அரசு செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனையும் கூட. சொந்த நிலமே இல்லாமல் மற்ற விவசாய பண்ணைகளில் கூலியாக வேலை பார்த்து வந்த பெண்களை இப்போது சொந்த விவசாய நிலத்தில் உரிமையாளராக மாற்றுவது என்பது, அதுவும் அரசு ஒரு திட்டத்தின் மூலம் இதை சாத்தியப்படுத்துவது என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களிலும் செய்யப்படாத சாதனையாகும். அதே சமயம் சமூக கண்ணோட்டத்தில் பெண்களின் வாழ்வியலை முன்னேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் ஒரு முன்னோடி திட்டமும் கூட. இத்திட்டத்தில் தமிழ்நாட்டில் நிலமற்ற இருக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்புகளை சேர்ந்த பெண்கள் விவசாய கூலிகளாக இருப்பின் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அது எப்படி விண்ணப்பிப்பது என்று இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கடைசி வரைக்கும் வீடியோ முழுமையா பாருங்க. ஏற்கனவே கூறியது போல நிலமற்று இருக்கும் SC ST வகுப்பை சேர்ந்த பெண்களை நில உடைமைதாரர்களாக மாற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். அந்த வகையில் தமிழ்நாட்டு அரசின் தாட்கோ மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 5 லட்சம் ரூபாய் வரை அரசு மானியம் கொடுக்கிறது. 2.5 ஏக்கர் முதல் 5 ஏக்கர் வரை இத்திட்டத்தில் மூலம் வாங்கிக் கொள்ள முடியும். நிலம் வாங்குவதற்கு தேவையான நிதி உதவியை வங்கிகள் மூலம் கடனாக பெற அரசு உதவி செய்யும். அதே சமயம் புதிதாக வாங்கப்படும் நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்தல், பம்ப் செட் பொருத்துதல், சொட்டு நீர் பாசன வசதிகளையும் கடனுதவி மூலம் செய்து கொள்ளலாம். இது என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தில் நிலம் வாங்கும்போது முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. அதாவது 100 விழுக்காடு விலக்கு உண்டு. வாங்கப்படும் விவசாய நிலத்துக்கு தேவையான மின் இணைப்பு பெற வேண்டியிருந்தால் 75,000 ரூபாய் வைப்பு தொகையை தாட்கோ நிறுவனமே நேரடியாக மின்சார வாரியத்தில் செலுத்தப்படும். இதனால் நிபந்தனைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலம் வாங்க ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகங்களை சேர்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். 18 முதல் 65 வயதுக்குள் இருக்க வேண்டும். இது மிகவும் அவசியம். விண்ணப்பிக்கும் பெண்களின் குடும்ப ஆண்டு வருமானம் பொறுத்தவரை 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதுவும் மிக மிக அவசியம். சொந்தமாக விவசாய நிலம் இருக்கக்கூடாது. தொழில் விவசாயமாக இருக்கக்கூடாது. இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பெண்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் இதுவரை எந்த மானியத்தையும் பெற்றிருக்கக்கூடாது. மேலும் விண்ணப்பதாரரும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் கடந்த 5 ஆண்டுகளில் தங்கள் நிலங்களை மற்றவர்களுக்கு விட்டிருக்கவோ
மாட்டியிருக்கவோ கூடாது. வாங்க வேண்டிய நிலத்தை விண்ணப்பதாரர்களே தேர்ந்தெடுக்க வேண்டும். நிலங்கள் SC ST பிரிவை சேராத நில உரிமையாளர்களிடமிருந்து வாங்கப்பட வேண்டும். வாங்கப்பட்ட நிலம் விண்ணப்பதாரரின் பெயரில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகளுக்கு விற்பனை செய்யக்கூடாது. சரி, விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்திற்கு ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் என இரு வழிகளிலும் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் என்றால் தாட்கோவின் அதிகாரப்பூர்வ இணையதளமாக www.tahdco.com மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன் என்றால் தாலுகா அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தாட்கோ அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். சரி, இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். விண்ணப்பிக்கும் பெண்களின் புகைப்படம், SC ST வகுப்பு சாதி சான்றிதழ், 3 லட்சம் ரூபாய்க்கான வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, நிலமற்றவர் என்பதற்கான சான்றிதழ் அவசியம். இது மிக மிக முக்கியம். மேலும் வாங்கப்படும் நிலத்தின் பத்திரம், பட்டா, சிட்டா, தங்கள் மற்றும் வில்லங்க சான்றிதழ் அதாவது EC, மானியத் தொகை மற்றும் இதர பரிவர்த்தனைகளுக்கான வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் உள்ளிட்ட ஆவணங்களை கொடுக்க வேண்டும். இது மிக மிக அவசியம். எனவே இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியான பெண்கள் உங்கள் பகுதியில் இருக்கும் தாலுகா அல்லது தாட்கோ அலுவலகத்துக்கு நேரில் சென்று வழிமுறைகளை கேட்டறிந்து உடனே விண்ணப்பிக்கவும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்னென்ன டவுட் இருக்கோ அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடில் ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ, அதாவது ரேஷன் நியூஸோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகை நியூஸோ இல்லை அரசு சார்ந்த முக்கியமான செய்திகள் எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான செய்திகள் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன கேட்க போகிறீங்கிறத எங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.